Hi students, now we are going to discuss application of fermentation in industries. So previous videos la nama bioreactor, that is fermenter, okay va, fermenter na enna அப்படினு பார்த்திருந்தோம். So அதுல two type of process இருந்தது, one upstream process and another one downstream process. So before fermenter முன்னாடி prepare பண்ணக்கூடியது எல்லாமே upstream process, fermentation முடிஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அதுதான் என்னது டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ இப்போ அதை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தது ப்ரொசீஜர் ஆஃப் ஃபர்மெண்டேஷன்ஸ், எப்படி வந்து ஃபர்மெண்டேஷன்ஸ் வந்து ஸ்டெப் வைஸ் ஃபாலோ பண்ணணும், ஒரு காமனாக ஒரு ஸ்டெப்ஸ் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு now we are going to discuss application of fermentation in industries. அதாவது தொழிற்சாலையில் அந்த ஃபர்மெண்டேஷனுடைய யூசஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸ், தேர்ட் ஒன் மைக்ரோபியல் என்சைம்ஸ், ஃபோர்த் ஒன் பயோ கன்வென்ஷன், பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸில் இந்த ஃபர்மெண்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பயோமாஸ், மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். பயோமாஸ் அப்படின்றது என்னது, ஒரு உயிர் திரள் சொல்லுவோம். நிறைய பயோமாஸ்னு கூட்டமாக இருக்கக்கூடிய லிவிங்ஸ், ஓகேவா, மைக்ரோப்ஸ். அப்போ அந்த மைக்ரோபியல் செல்ஸ் பயோமாஸ் லைக் ஆல்கா, ஓகே, ஆல்கா வந்து நிறைய இருக்கலாம். அதே மாதிரி பாக்டீரியா குரூப்பாக இருக்கலாம், ஈஸ்ட்டு, ஃபங்கை ஆர் க்ரோன் dried and used for source of complete protein called a single cell protein. Okay va, complete protein is called a single cell protein where serves human food or animal feed. Okay va. So இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா, இந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே குரூப்பாக மேக் பண்ணி, இப்போ நிறைய ஆல்கா மேக் பண்ணுறாங்க, நிறைய பாக்டீரியா மேக் பண்ணுறாங்க, நிறைய ஈஸ்ட்டு, நிறைய ஃபங்கஸ், எல்லாமே எதுக்கு க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா, க்ரோ பண்ணி அதை ட்ரை பண்ணி அதை யூஸ்லெஸ்ஸாக சோர்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஆல்கா அது மாதிரி ப்ரோட்டீன் அது மாதிரி அது எல்லாமே எதுக்காக மேக் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோட்டீனாக மேக் பண்ணுறோம். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ குரூப்பாக மேக் பண்ணுறதால தான் அதுக்கு வந்து டோட்டலாக சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் சர்வஸ் ஹியூமன் ஃபுட் ஆர் அனிமல் ஃபீட். ஓகேவா? அது ஏன் அது வந்து உருவாக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு உணவாகவோ, அதாவது ஹியூமன் ஃபுட்டுக்கோ, இல்லை அனிமல் ஃபீடு விலங்குனுக்கு, அதாவது அனிமலுக்கு ஃபுட்டாகவோ வந்து யூஸ் ஆகுது தான் அனிமல் ஃபீட். ஓகேவா? விலங்கு தீவனம், ஓகேவா, மாட்டு தீவனத்துக்கோ இல்லை வந்து மனித உணவுக்கோ செயல்படுவது தான் இந்த மைக்ரோபியல் பயோமாஸ். ஓகேவா? மைக்ரோபியல் பயோமாஸ். ஓகேவா? அது வந்து ஒரு பயோமாஸ் உயிர் திரள். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது, அதில் ஒரு ஆல்கா ஸ்பைருலினா அப்படின்னா அந்த ஸ்பைருலினாவை நிறைய மேக் பண்ணுறது. அப்போ அது நிறைய அந்த ஸ்பைருலினா மேக் பண்ணால் அது பயோமாஸ். அப்போ அந்த பயோமாஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம நிறையா அதனுடைய வேல்யூபிள் ப்ராடக்டை அதுலேருந்து ஐசோலேட் பண்ணுறோம். அப்போ ஏன் ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு உணவாகவும் இல்லை வந்து அனிமலுக்கு ஃபீடாகவும் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் வந்து மைக்ரோபியல் பயோமாஸ். செகண்ட் ஒன் மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸ். ஸோ இப்போ அதனுடைய வளர்ச்சிதை மாற்றங்கள், என்னென்ன வளர்ச்சிதை பொருட்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு மேன் அண்ட் அனிமல்ஸ். அதே மாதிரி மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற காம்பவுண்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மைக்ரோபியல் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே மேனுக்கும் அனிமலுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. These components are called metabolites. அதுதான் வந்து மெட்டபாலிட்ஸ். என்னென்ன யூஸ் அந்த மைக்ரோபியலை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஹியூமனும் அனிமலும் லீவ் பண்ணுறோமோ, ஸோ இப்போ அதுதான் வந்து மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸ். கேன் பி குரூப்டு இன்டு 2 கேட்டகரிஸ். அந்த மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸை 2 குரூப்பாக பிரிக்கிறோம். ஒன்று என்னது அப்படின்னா ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ், செகண்ட் ஒன் செகண்டரி மெட்டபாலிட்ஸ். ஓகேவா? 2 கேட்டகரிஸ் கிளாசிஃபைட் இன்டு மெட்டபாலிட்ஸு, மைக்ரோப்ஸ் மெட்டபாலிட்ஸு. அதில் ஒன்று என்னதுன்னா ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ், செகண்ட் ஒன் செகண்டரி மெட்டபாலிட்ஸ். இப்போ இதில் அந்த ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ், இப்போ அந்த மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அனிமல் ஃபுட்டோ இல்லை ஹியூமன் ஃபுட்டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ அதில் என்ன அதனுடைய வளர்ச்சிதை மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமரி. Metabolites produced for the maintenance of life process of microbes are known as primary metabolites. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த மெட்டபாலிட்ஸ் ப்ரொடியூஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். அந்த மைக்ரோப்ஸினுடைய உயிர் செயல்முறைகளை பராமரிப்பதற்கு,
அந்த அதனுடைய லைஃப் கன்செப்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரைமரி மெட்டபாலிட்ஸ். அப்போ அது என்னென்ன வந்து சுரக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து அதுக்கு இது என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால், சிட்ரிக், அதுக்கடுத்து சிட்ரிக் ஆசிட், அதுக்கடுத்து லாக்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட்ஸ், இந்த மாதிரி வந்து பொருள் எல்லாம் உற்பத்தி செஞ்சு அது வந்து அதனுடைய லைஃப் ப்ராசஸ் இதெல்லாம் தேவை, அந்த மைக்ரோப்ஸுக்கு தேவை. ஸோ அப்போ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ். ஓகேவா? மெட்டபாலிட்ஸ் ப்ரொடியூஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். அதனுடைய மைக்ரோப்ஸுடைய லைஃப்பை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ். அப்போ ப்ரைமரி மெட்டபாலிட்ஸில் என்ன, அது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எத்தனால், சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட்ஸ், இதெல்லாமே அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது செகண்டரி மெட்டபாலிட்ஸ். The secondary metabolites are those which are not required for the vital life process of microbes. அந்த மைக்ரோப்ஸ் லைஃப் ப்ராசஸுக்கு இது தேவை கிடையாது. ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை அந்த மைக்ரோப்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. பட் இந்த செகண்டரி மெட்டபாலிட்ஸ் வந்து மைக்ரோப்ஸை மெயின்டைன் பண்ணுற ப்ராசஸ் கிடையாது. ஓகேவா? ஃபார் த வைட்டல் லைஃப் ப்ராசஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் நாட் ரெக்யூர்ட். ஓகேவா? பட் ஹேவ் வேல்யூ ஆடட் நேச்சர்ஸ். இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வேல்யூ ஆடட், ஸோ இப்போ மதிப்பு கூட்டு பொருளாக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னா, திஸ் இன்க்ளூட்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். மெயினாக எதுக்கு அப்படின்னா, இப்போ அந்த மைக்ரோப்ஸை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, பட் அந்த மைக்ரோப்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்டிபயோட்டிக் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் மோஸ்ட் யூஸ்டு ஃபார் த ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் amphotericin B. Amphotericin B is an antibiotic. This antibiotic extracted from Streptomyces nodosus. Streptomyces nodosus. ஓகேவா? amphotericin B என்ற ஆன்டிபயோட்டிக்கை எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படி, எந்த மைக்ரோப்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா Streptomyces nodosus. ஓகேவா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். என்னென்ன ஆன்டிபயோட்டிக் எந்தெந்த மைக்ரோப்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க அப்படின்றத 1 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ amphotericin B, Streptomyces nodosus. அதுக்கு அடுத்தது பெனிசிலின். பெனிசிலின் அப்படின்றது பெனிசிலியம் கிரைசோஜினம். ஓகேவா? கிரைசோஜினம். பெனிசிலியம் வந்து பெனிசிலின், அதனுடைய ஆன்டிபயோட்டிக் நேம் என்ன, பெனிசிலின். எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பெனிசிலியம் கிரைசோஜினம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஆன்டிபயோட்டிக் ஸ்டெப்டோமைசின். Streptomyces கிரைசஸ், அந்த மைக்ரோப்ஸ்லேருந்து தான் இந்த ஸ்ட்ரெப்டோமைசினை ஐசோலேட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது டெட்ராசைக்ளின். ஃபோர்த் ஆன்டிபயோட்டிக் நேம் என்னது, டெட்ராசைக்ளின். இது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபேசின்ஸ்லேருந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஸ்பீஷீஸ் அது. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ அந்த ஸ்பீஷீஸ்னால் எஸ்ஸுக்கு ஸ்பீஷீஸ் கிடையாது, எஸ் ஃபார் ஸ்ட்ரெப்டோமைசிஸ். அப்போ ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபேசியன்ஸ் அப்படின்ற மைக்ரோப்ஸ்லேருந்து டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்கலாய்ட்ஸ், டாக்ஸின் பிக்மெண்ட்ஸ், விட்டமின்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இது எல்லாமே இந்த மைக்ரோப்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. பட் அது எல்லாமே என்னது, செகண்டரி மெட்டபாலிட்ஸ். அந்த மைக்ரோப்ஸினுடைய செகண்டரி மெட்டபாலிட்ஸ். ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ் வந்து அதனுடைய மெயின்டெனன்ஸ், லைஃப் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ். செகண்டரி மெட்டபாலிட்ஸ் வந்து லைஃப் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, பட் ஆனால் அதனால் சில வேல்யூ ஆட் நேச்சர்ஸ் திங்ஸ் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணுறோம், நம்ம சில பர்டிகுலர்ஸ் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் நேமு amphotericin B, penicillin, streptomycin, tetracycline, including alkaloids, toxic pigments and vitamins. ஓகேவா? இது எல்லாமே டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸ் என்னது, நச்சு நிறமி. ஓகேவா? நச்சு அதாவது டாக்ஸினா பாய்சன்ஸ். ஸோ பாய்சன் பிக்மெண்ட்ஸ் ஐசோலேட் பண்ணுறோம். அந்த விட்டமின்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இந்த செகண்டரி மெட்டபாலிஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் செகண்ட் ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். 1 மைக்ரோபியல் பயோமாஸ் அண்ட் another 1 மைக்ரோ மெட்டபாலிட்ஸ். ஓகேவா? அதில் ப்ரைமரி செகண்டரி மெட்டபாலிட்ஸ் இதுதான். அண்ட் தேர்ட் ஒன் மைக்ரோபியல் enzymes. When microbes are cultured, they secrete some enzyme into the growth media. ஓகேவா? நம்ம வந்து மைக்ரோப்ஸ் வந்து கல்ச்சர் பண்ணுறோம். கல்ச்சர் அப்படின்னா என்னது, நம்ம ஹியூமன் மேக் பண்ணுறது. எங்கே மேக் பண்ணுறோம் அப்படின்னா லெபார்ட்டரியில் க்ரோ பண்ணுறோம். அல்காவாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், இல்லை பாக்டீரியாவாக இருக்கலாம். அது எல்லாமே நம்ம என்னது லெபார்ட்டரி ஈஸியாக க்ரோ பண்ணலாம். வைரஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் டு க்ரோவிங். ஏன் அப்படின்னா அது வந்து லிவிங் செல்ஸில் மட்டும்தான் க்ரோ ஆகும். அப்போ அதுக்கு வந்து இப்போ சிக்கன் எம்ப்ரியோ டெக்னிக்ஸ் அதில் தான் வந்து நம்ம வைரஸ் எல்லாம் வந்து ஒரு அதனுடைய லிவிங் அதனுடைய இன்குபேஷன் பீரியட்ஸ் வச்சு அதில் தான் வைரஸ் இன்சர்ட் பண்ணால் அந்த வைரஸ் என்ன ஆகும், க்ரோ ஆகும்.
ஸோ இப்போ ஆனால் இந்த மைக்ரோப்ஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் ஈஸ்ட் எல்லாமே என்ன பண்ணலாம் மீடியா ப்ரிப்பேர் பண்ணி அது மூலயமா உருவாக்கலாம். அந்த மைக்ரோப்ஸ் ஆர் கல்ச்சர்டு அதை உருவாக்குறோம் எதுக்காக அப்படின்னா த செக்ரேட் சம் என்சைம் இன்டு த க்ரோத் மீடியா. ஓகேவா, அந்த மீடியா க்ரோத் பண்ணும்போது அதில் என்சைம் வந்து செக்ரேட் பண்ணுது. அப்போ அந்த என்சைம் ஆர் இண்டஸ்ட்ரியலி யூஸ்டு இன் டிடர்ஜென்ட்ஸ். எதுக்கு அந்த என்சைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிடர்ஜென்ட் சோப்பு தயாரிக்கிறதுக்கு, உணவு பதப்படுத்துதல் அதாவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு தேவைப்படுது. அதுக்கடுத்து ப்ரீவிங் இண்டஸ்ட்ரீஸ் பியர் ஒயின் மேக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேவா, ஃபார்மா கம்பெனிஸ் ஓகேவா, டேப்லெட் ப்ரொடக்ஷன்ஸ் அதுக்கு மாதிரி இருக்கிறது யூஸ் ஆகுது. இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த என்சைம் மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் அந்த கல்ச்சர் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம், அந்த என்சைம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் மேக் பண்ணுறோம். ஓகேவா, சில சப்ஸ்டன்ஸ் இண்டஸ்ட்ரியெலாம் யூஸ் பண்ணுறது டிடர்ஜென்ட்ஸு, ஃபுட் ப்ராசஸிங்கு, அதுக்கடுத்து என்னது ப்ரீவிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபார்மசிட்டிக்கல்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன என்சைம் வந்து இந்த மைக்ரோப்ஸ் கல்ச்சரில் ப்ரொடியூஸ் ஆகும். மைக்ரோப்ஸ் வந்து என்சைம் வந்து என்னென்ன என்சைம் செக்ரேட் பண்ணுது அப்படின்னா, ஒன் எக்ஸாம்பிள் புரோட்டியேஸ், செகண்ட் ஒன் அமைலேஸ், தேர்ட் ஒன் ஐசோமெரேஸ், ஃபோர்த் ஒன் லிப்பேஸ். இந்த என்சைம்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணுறது தான் எதுக்கு யூஸ் ஆகுது, டிடர்ஜென்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கோ, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லேயோ, இல்லை ப்ரீவிங் இண்டஸ்ட்ரீஸ்லையோ, இல்லை ஃபார்மசி இண்டஸ்ட்ரியிலோ. ஸோ இப்போ இதெல்லாமே யூஸ் ஆகுது. இப்போ கல்ச்சர் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் அது செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ், அந்த என்சைம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் தேர்ட் ஒன் மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸ். ஓகேவா, மைக்ரோபியல் என்சைம்ஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் பயோ கன்வென்ஷன் ஆர் பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்டேட். நம்ம வந்து ஒரு சில சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் மாற்றணும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் என்ன பண்ணுறோம் கேர்டாக மாற்றுறோம். அப்போ நம்ம மாற்றணும், அப்போ அதுக்கு தேவையான அந்த மாதிரி இது பயோ கன்வென்ஷன். ஓகேவா, இந்த அது பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், பயோ கன்வென்ஷன் ஆர் பயோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்டேட். இது எல்லாத்தையும் மாற்றுறது தான் இந்த இது. அதில் என்ன அப்படின்னா த ஃபர்மெண்டிங் மைக்ரோப்ஸ் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் வேல்யூபிள் ப்ராடக்ட்டு. நம்ம ஃபர்மெண்ட் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் அதை நோய்க்க வைக்கக்கூடிய நுண்ணுயிரி நம்மளுக்கு மதிப்புமிக்க பொருள், அதாவது வேல்யூபிள் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ வேல்யூபிள் ப்ராடக்டை கொடுக்குது. என்ன அப்படின்னா மாற்றுது. அதில் கன்வர்ஷன் ஆஃப் எத்தனால் டு அசிட்டிக் ஆசிட். எத்தனாலை ஃபர்மெண்ட் பண்ணும்போது அசிட்டிக் ஆசிடாக மாறுது, அது வினிகர். ஓகேவா, ஸோ வினிகராக மேக் பண்ணுது. அது வந்து நம்ம வேல்யூபிள் ப்ராடக்ட். அதே மாதிரி ஐசோப்ரோபனல் டு அசிட்டோன், ஐசோப்ரோபனல் டு அசிட்டோனை வந்து மேக் பண்ணுது. ஓகேவா, ஐசோப்ரோபனாலை அசிட்டோனாக மாற்றுது. அதுக்கு அடுத்தது சார்பிட்டால் டு சார்போஸ், சார்பிட்டாலை சார்போஸ் சுகராக மாற்றுது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா this is used in the manufacture of vitamin C. இந்த சார்பிட்டால் டு சார்போஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மேனுஃபேக்சர் ஆஃப் விட்டமின் C. இப்போ நாம் நார்மலாக விட்டமின் C வந்து ஃப்ரூட்ஸ் மூலமாகவோ இல்லை வெஜிடபிள்ஸ் மூலமாகவோ எடுத்துக்கலாம். பட் அது மூலமா எடுக்க முடியல அப்படின்னா மைக்ரோப்ஸ், இப்போ நம்ம நிறைய ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் விட்டமின் டிஃபிஷியன்சியாக இருக்குது, ஒரு நம்மளுக்கு வந்து மவுத்தில் வந்து மவுத் அல்சர்லாம் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சி, நம்ம அதுக்கு தேவையான நேச்சுரல் ஃபுட்டையும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஈஸியாக டக்குன்னு க்யூர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், டேப்லெட்டாக எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி வந்து கன்வர்ஷன் பண்ணக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ணக்கூடிய அதுதான் வந்து விட்டமின் சியை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து நம்ம ஃபுட்லேயோ இல்லை வேறு எங்கேயும் எடுக்க முடியாது. அப்போ எடுக்க முடியாத பட்சத்தில் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், டேப்லெட்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை அந்த மைக்ரோப்ஸ் மூலமாக எடுத்துக்கலாம். அதுதான் சார்பிட்டால் டு சார்போஸ். ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஸ்டீராய்ட்ஸ் டு ஸ்டீராய்ட்ஸ். ஓகேவா, ஸ்டீராய்டாக வந்து மாற்றுறதுக்கு இந்த என்சைம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. கன்வர்ஷன் ஃபர்மெண்டிங் மைக்ரோப்ஸ் என்னென்ன ப்ராடக்ட் மேக்ஸிமம் பார்த்துங்க என்னென்ன மாறுது அப்படின்னு. ஒன் என்னது கன்வர்ஷன் ஆஃப் எத்தனால் டு அசிட்டிக் ஆசிட், அது வினிகர். அதுக்கடுத்து ஐசோப்ரோபனால் டு அசிட்டோன், அதுக்கடுத்து சார்பிட்டால் டு சார்போஸ், அதுக்கடுத்து ஸ்டீராய்ட்ஸ் டு ஸ்டீராய்ட்ஸ். இதுதான் வந்து வேல்யூபிள் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஐசோலேட் ஆகும், கன்வென்ஷன் ஆகும். ஓகேவா, அதுவும் எது மூலயமா, மைக்ரோப்ஸ் மூலயமா, பயோ கன்வென்ஷன். ஓகேவா, ஸோ மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனால தான், அந்த என்சைம் இருக்கிறதுனால தான் அது வந்து நாங்கள் கன்வென்ஷன் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது பெர்மனண்ட் யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியில் மேக் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே என்ன பண்ணுறீங்க, எழுதி காட்டுறீங்க. ஓகேவா, மைக்ரோபியல் மெட்டபாலிட்ஸ்லேருந்து மைக்ரோபியல் பயோமாஸு, அடுத்து மைக்ரோபியல் மெட்டபாலிஸு, அதுக்கடுத்துனது பிரைமரி செகண்டரி, அதுக்கடுத்தது மைக்ரோபியல் என்சைம்ஸ், அது பயோ கன்வென்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இதில் என்ன என்சைமு, என்ன ப்ராடக்டை வந்து எப்படி மாற்றுது, அதுக்கப்புறம் என்ன ஆன்டிபயோட்டிக் நேமு, அதுக்கப்புறம் அதனுடைய காமனாக லைஃப் ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் தேவை, அதுக்கப்புறம்
என்ன சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீனை பற்றி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.